முதல் பூவை கண்டவனமாய் உடல் முழுவதும் மணக்குதடி புயல் நடுவே ஒரு மரமாய் உயிர் அடிக்கடி குலுங்குதாடி பருத்தி மத்த பருத்தி மத்த பருத்தி மத்த மெத்த 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 நில்லுப்பா. சீக்கிரம் வாங்கம்மா. என்ன மெத்த வேணும்னு பாருங்கம்மா. என்னென்ன மெத்த இருக்கு? பருத்தி பஞ்சு இருக்கு, இலவம் பஞ்சு இருக்கு, பஞ்சு இருக்கு. எது வேணும் பாருங்க. இது நல்லா இருக்கே. என்ன விலை? 500 ரூபாமா. என்னப்பா இது 500 ரூபாய் சொல்ற? ஏமா அதிர்ச்சி ஆகுறீங்க? 300 ரூபாய் கொடு. 300 ரூபாய்க்கு பெட்ஷீட்டே வராது, நீங்க வந்து மெத்தை கேக்குறீங்க. போங்கம்மா. சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். என்கிட்ட பழைய மெத்த இருக்கு, அதை எடுத்துக்கோ. மேல 300 ரூபாய் போட்டு தரேன். சரி போங்க, எடுத்துட்டு வாங்க. ஆட்டோக்கு மீட்டர் மேல போட்டு தரங்க மாதிரி தரேங்குதே. முதல் போனே அப்படி இருந்தா விளங்குன மாதிரி தான் வியாபாரம். இந்த மெத்தைய முதல்ல தூக்கி போட்டாதான் அந்த மனுஷன் உருப்பிடுவான். என்னப்பா தூங்கிட்டியா? ஐயா அது ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் கண்ணா செஞ்ச கொடுங்கம்மா. ஐயோ என்னம்மா இவ்வளவு வெயிட்டா இருக்கு? பழைய மெத்த இல்ல, அப்படிதான் இருக்கும். ஐயோ கொடுங்க, இந்தாங்கம்மா. சூப்பரா இருக்கு. ஒருசி அங்க 50 இல்ல. என்னங்க இன்னைக்கு நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். என்னன்னு சொல்லு. நல்ல காரியமா கெட்ட காரியமா நான் சொல்றேன். நீங்க தினம் அந்த பழைய மெத்தல படுக்கிறீங்களே, அது எனக்கு தாங்க முடியாம. என் அம்மா வீட்டுக்கு போறியா? அது இல்லைங்க, உங்களுக்கு மெத்தனா இஷ்டம் இல்ல. உசுரு. அதனாலதான் உங்களுக்கு புது மெத்த வாங்கிருக்கேன். பழசு அது கொடுத்துட்டு தாங்க புதுசு வாங்கிருக்கேன். ஐயோ என்னங்க என்னங்க ஆச்சு? நாசமா போச்சு. எப்ப கொடுத்த? இப்பதாங்க. பெட்டு மெத்த எங்க பாப்போட? ஐயோ இந்த பக்கம் போனானா? ஏங்க இந்த பக்கம் பெட் வைக்கிறவன் போனானா? பாக்கலீங்க. பாக்கலையா? ஐயோ பூதங்காத்த புதையல் மாதிரி பாதுகாத்து வச்சதானே. லைட்டா மூச்சு இழுத்து விடுங்க பாப்போம். இன்னும் ஒரு தடவை, இன்னும் ஒரே ஒரு தடவை. இதுக்கு மேல இழுத்தனா டெட் பாடி தான். அப்படியே கொஞ்சம் திரும்புங்க பாக்கலாம். நான் இங்க அழுத்திக்கிட்டே வரேன். எங்கெங்க வலிக்குதுன்னு சொல்லுங்க. வலிக்குது. இங்க வலிக்குதா? வலிக்குது. இங்க எல்லா இடத்துலயும் வலிக்குது சார். ரொம்ப பேக்கப் ஆயிருக்கு மிஸ்டர் மணி. இந்த அளவுக்கு அடிப்பாங்க உங்களை? ஒரு ஸ்டேஷன்ல அடிச்சா தானே சார்? கண்ணா முன்னான்னு ஒவ்வொருத்தரா தூக்கிட்டு போய் 32 ஸ்டேஷன்ல அடிக்கிறாங்க சார். பழையபடி உங்களுக்கு செட் ஆகணும்னா நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்க முன்ன மாதிரி மேல கீழே ஆட்டம் போடுறது, 4 தலான்னு வச்சு படுக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது மிஸ்டர் மணி. அப்படின்னா அண்ணன் குதிரை மாதிரியா நின்னுகிட்டு தான் தூங்கணுமா டாக்டர்? தலையில தைக்க என்ன இல்ல பேச்சா? அப்புறம் எப்படி தான் சார் நான் தூங்குறது? ஒரு பெட் வாங்கி நேர கால நீட்டி மல்லாக்க படுத்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு குணமாயிடும் மிஸ்டர் மணி. ஐயா ஊர்மலா ஒத்துக்க மாட்டாளே. சரி கேட்டுக்குவோம். மிஸ்டர் மணி ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சார். ஆமா, பை தி பை who is that ஊர்மிளா? ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட். பட் இன்னொரு விஷயம். என்ன சார்? நீங்க இதுல தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிகாஸ் பேக்போன். அம்மா வாங்க சார், மெத்த வாங்குறீங்களா? ஆமா. மெத்த எவ்வளவு விலை சொல்றேன். கொஞ்சம் ஸ்டாண்ட் போன சைக்கிள் ஹெல்ப் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? பாருங்க சார், பஞ்சு மெத்த, பருத்தி பஞ்சு, இலவம் பஞ்சு 3 இருக்கு சார். இலவ மஞ்சு பருத்தி பஞ்சாய். சரி விலை எவ்வளவு? 500. 500? யோ ஒன்னியே கேட்கலையா, விலையத்தான் கேட்டேன். நானும் அதான் சார் சொல்றேன். இதுல இருந்து எது எடுத்தாலும் 500 தான். 500னா 300 ரூபாயா? 300 ரூபா தான் சார். இது இல்ல, இது. அப்படின்னா இதே தான். இது பஞ்சு சார். அப்படியே டாக்டர் சொன்ன மாதிரியே இருக்குடா. வலி குறைஞ்சிருச்சுடா. வலி நின்னுருச்சா? 500 கொடுத்து வாங்கிருக்கிற. என்னங்க இப்படி பாக்குறீங்க? உன்னை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருங்க. என்னமோ இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி.
மஞ்சு நீ என்னைக்குமே எனக்கு புதுசுதான். கிளி மஞ்சரு கண்ண குழி மஞ்சரு. இங்கிலீஷ்ல எழுதிருக்கானுங்க, ஒன்னும் புரியல. மம்தா ரொம்ப சாஃப்ட், நான் ரொம்ப hard. ஐயா. எங்கங்க போறீங்க? நீ ஆர்டர் பண்ணி இந்த வந்துடுறேன். ம், ஏ கஜ கஜா, தலைவா சொட்ட தலைவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாவா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லடா. நீங்க மனுஷ ஜென்மமா இல்ல மிருக ஜென்மமா? ஏதோ ஒரு நாள் ஏற்பட்ட சபலத்துக்கு என்னை எத்தனை நாள் தூங்க விடாம பண்ணிட்டீங்க. உன்னை கொன்னே முடிஞ்சா. பொறுமை ஆர்டர் பண்ணியா? நான் தான் பசி தாங்க மாட்டேன் தெரியுமில்ல உனக்கு? போடுறோம். டேய் நீ மம்தா புருஷன் தானே? எவன் அவன்? டேய் மம்தாடா, அவன் ஒய்ஃப்டா. யார பாத்திரா வைஃப்னு சொல்ற? உன்னதான் என் சிட்டி டார்லிங். ஹாய் ஏமாந்து நல்லவரே. ஏமாந்தவனா நீ? எஸ். யாரடா ஏமாலின்னு சொல்றீங்க? என்னடா பிரதர், நீங்க எப்படிங்க? அப்படின்னா நீங்க எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஓ இது திருடன் போலீஸ் கதையா? சார், இங்க போலீஸ் யாரும் இல்ல, எல்லாருமே திருடங்க தான். இவன் போலீஸ் இல்ல, டூப். யூ ஸ்டாப் பிரதர். நாம ரெண்டு பேரும் சகலையா போறோம். நம்ம எல்லாம் சகலை எல்லாம் கிடையாது. இந்த விஷயம் மட்டும் என் மாமனாருக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் லாடம் கட்டிடுவாரு. இது உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவங்க உங்களை லாடம் கட்டிடுவாங்க. என்ன பயமுறுத்துறீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் என் பொண்டாட்டி நம்பிடுவாளா? ஏ மஞ்சு, ஆ? மஞ்சு டார்லிங் இங்க வா. இவங்க ஏதோ சொல்றாங்களா? ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேங்க. உன் புருஷன் நான் ஆர்டர் பண்றேன். கம் ஹியர். ச்சே, நீ கொண்டு வாப்பா. டேய் வந்துகிட்டு இருக்கடா. என்னை பத்தி எது வேணாலும் சொல்லுங்க. ஐ அம் நாட் ஆஃப்ரைட். டோன்ட் கேர். உங்க செல்லுக்கு மெசேஜ் வந்திருக்கு பாரு. செல்லுன்னா மெசேஜ் வரத்தானே செய்யும். ஆரடி. போட்டாலும் கூட என்னை பார்க்க மாட்டீங்களா? நான் ஏன் அவளை பத்தி என்ன குணத்துக்கு போட்டீங்க? என்னடா சட்டுன்னு இவ்வளவு பெரிய சாக்க குடுக்குறீங்க? சட்டுன்னு குடுக்கிறதுக்கு பேர் தான் ஷாக். அந்த சாக்குல எனக்கு வெளியே வந்துருச்சு நாக்கு. மஞ்சு கோ பேக் பேக் கோ. அடட மாப்ள, என்ன பாத்துட்டு பேச மாட்டேங்கிறீங்க? இல்லங்க காட்டுறேன். என்ன காட்டுற? பெருசா காட்டுற? சகலையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த ஆர்டர் பண்ணு போ. அது இங்க இருந்தே சொல்லிருக்கலாம்ல. கோச்சுக்காத மஞ்சு, போ போ. சரி வர மாப்ள. அண்ணே உங்க வைஃப் பின்னாடி பார்த்தா அழகா இருக்காங்க. ஏன்டா இப்படி அசிங்கமா பேசுறீங்க? நீ ஒரு 50,000 கேட்டல, அதை ஈவினிங் தந்துறேன். 50,000 ரூபாவா? 75ல கேட்டேன். ஆமாமா 75 இல்ல 1 லட்சம். 75 போதும்டா. என் ராசா, என் ரோசு குட்டி, நீ சம்பாதிக்கவே வேணாம். இதே பிளாக்மெயில் பண்ணியே பொழைச்சுக்கிறடா என் சகல. ஏ அர்ச்சனா, அங்க பாருடி, ரவிராமகிருஷ்ணன். ஐயோ அண்ணா, குளுக்கோஸ் வாங்க மறந்துட்டேனா? இவர் எப்படி இங்க வந்தாரு? அத கூட மறந்துட்டியா? என்ன பொண்ணு நீ? அக்கா இப்ப வாங்கிட்டு வந்துருங்க. போ போ. ஹேய், அந்த பொண்ணு யாரடி? ஹேய், உனக்கு காம்படிஷன் நினைக்கிறேன். ஏய் சும்மா இருடி. ஏய் ரவி. ஏமா அங்க ரவி ராமகிருஷ்ணன் கூட போற பொண்ணு யாரு? எந்த ரவி ராமகிருஷ்ணனை பத்தி கேக்குறீங்கம்மா நீங்க? இப்போ உங்ககிட்ட பேசிட்டு போனாரு அவர்தான். அவரே நீங்க நினைக்கிற மாதிரி ரவி ராமகிருஷ்ணனோ சிவராமகிருஷ்ணனோ இல்ல. அவன் எங்க பிளேடு பாலா. நீங்க ஏதோ புரியாம பேசுறீங்க. நான் அவனை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா? அது இல்லங்க, இவர் பெரிய போலீஸ் ஆபீசர். என்னது போலீஸா? பிளேடு பாலாவை யாராவது போலீஸ்னு சொன்னா நம்புவாங்களா? இப்ப போலீஸ்னு சொல்ற, கொஞ்ச நேரம் கழிச்சு எம்எல்ஏன்னு சொல்ல போல இருக்க. அட போமா, எனக்கு குளுக்கோஸ் வாங்கணும். ஆளை விடு, உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. சித்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சரிப்பா. பிளேடு பாலா, உன்னோட வேஷம் கலைஞ்சு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சேன்னு ஷாக் ஆயிட்டியா பிளேடு பாலா? ஹலோ, யார் நீங்க? எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுறீங்க? கௌரி நீ சுமாரு. அர்ச்சனா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அதுக்கு அவசியம் இல்ல. அர்ச்சனா, அவனை பத்தி முழுசா உனக்கு தெரியாது. தெரிஞ்சு போச்சு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தெரியாம செஞ்சாதான் அத தப்புன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சே செய்யறது துரோகம்னு சொல்லுவாங்க. நான் சொல்றத முழுசா கேட்டதுக்கு அப்புறம் நீயே ஒரு முடிவு பண்ணு. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கும்னு எனக்கும் தெரியும். ஆனா என்னைய நம்பி இருக்க ஊர் மக்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். அப்படின்னா நானும் உன் கூட இருப்பேன். எதுக்கு? நீ செய்யற நல்ல விஷயத்துக்கு துணையா. நம்ம கட்டின பில்டிங் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? முயற்சி பண்ணுவோம். என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? சார் சார், என்னையா? என் பேர் தங்கராஜ், மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார். மேஸ்திரிக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது, வேற எங்கேயாவது போய் ட்ரை பண்ணு. நான் வேலை செய்ய வரல சார். அப்புறம் என்ன வெட்டியா வந்தியா? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் சார். என்னன்னு? மெத்தைய காணோம் சார். என்ன மெத்த? படுக்கிற மெத்தை. போயா, கோடி கோடியா காணாம போச்சு. அதுக்கு என்ன செய்ய தெரியா முழிக்கிறோம். மெத்தைக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டேன்.
சார் மெத்தையானாலும் அது கோடி ரூபாய்க்கு மதிப்பு சார். என்னையா சொல்ற? என் குடும்பத்துக்கு ராசியான மெத்த சார். அது மேல என் சென்டிமெண்ட் தெரியாம என் பொண்டாடி தூக்கி வித்துட்டா சார். அப்புறம் எதுக்கு உள்ள காணோம்னு சொன்ன? கை நழுவி போனது காணாம போச்சுன்னு சொல்ல முடியும். யோ 301 சார் போயா. போறாரு. இந்த ஆளோட கம்ப்ளைண்ட் என்னன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பு. வாங்க சார் போலாம். ஃபாலோ பண்ணுங்க சார். சார் என்ன சார் அப்படி போறீங்க? பாவம் சார் நம்ம நாடு. அது மேட்ரு. என்ன தங்கராஜ் எப்படி இருக்க? நேத்து வரைக்கும் நல்லா இருந்த. ஏன் என்னாச்சு? படுக்கிற மெத்தைய காணாமா? என்னது படுக்கிற மெத்தைய காணோம்? ஆமா சார். சார் நம்மளுக்குள்ள ஒரு டீல். என் மெத்தையை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தர்றேன். 1 லட்சமா? 2 லட்சம் ரூபாய் தர்றேன். யோ 500 ரூபாய் கொடுத்தா மார்க்கெட்ல அனுப்புவாங்கயா? சார் வெறுப்பேத்தாதீங்க சார். அது ராசியான மெத்தை சார். சார் ப்ளீஸ் சார் எப்படியே கண்டுபிடிங்க சார். சார் ஒண்ணு இல்ல சார், சாயங்காலம் எப்படி கொஞ்சம் என்ன கம்ப்ளைண்டா என்னவோ, மெத்தைய காணுனாலும் கம்ப்ளைண்ட், பெட்ஷீட்டை காணுனாலும் கம்ப்ளைண்ட். எடுத்து குப்பை தொட்டில போடுங்க சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். என்னதான் இருந்தாலும் இந்த பில்டிங்க கட்டின மேஸ்திரி இல்ல அவன். மெத்த மேல அவளுக்கு சென்டிமீட்டர் ஆயிருச்சு. அவனுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தா 2 லட்சம் பணம் தரேன்னு சொல்றான் சார். அவன் பெரிய கோடீஸ்வரர் மாதிரி இல்ல பேசுறான். திங்க் பண்ணி பாருங்க. இவனா? என்னங்க என்னங்க நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். எதுக்கு யாருக்கு? நகை கிடைக்குங்க. நகை எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கோம்ல, இன்னும் 7 நாள்ல வந்துரும். ஓடி கொய்யார அவன் கொடுப்பாண்டி. நம்ம கொடுக்க பணம் வேண்டாம். நம்ம என்ன பெரிய மைசூர் மகாராஜா ஃபேமிலியா? நீங்க தானங்க சொன்னீங்க நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்காங்க. ஆமா, வந்த மகாலட்சுமி கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளிட்டியே. என்னங்க சொல்றீங்க? மெத்தை எடுத்து கொடுத்துட்டியேடி. ஐயோ, மகாலட்சுமிக்கு நம்ம மெத்தைக்கு என்னங்க சம்பந்தம்? ஆமாண்டி, அந்த மகாலட்சுமி என் மெத்தையில தூங்குனா. ஐயோ 1 லட்சமா 2 லட்சமா 4 கோடி 4 கோடி. சரிதான் கோடி பணத்தை எல்லாம் மெத்தையில வச்சிருக்கீங்க. சபாஷ் மேஸ்திரி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சார் என் மெத்தையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? திருடன் கிடைச்சிட்டான். மெத்தையை இல்ல, திருடனே. மெத்தைக்குள்ள 4 கோடி மறைச்சு வச்சிருந்தானே அந்த திருடன். ஏங்க நீங்க தான இந்த நாலு மேடம் பார்க்கவே இல்ல. சார் உங்க வைஃபா? டாபிக்க மாத்துன உன்னை ஓட விட்டு என்கவுண்டர்ல போட்டுருவேன். நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டோம் மேஸ்திரி. அந்த 4 கோடியை எங்க கொள்ளடிச்சேன்னு இப்ப சொல்ல போறியா இல்ல சாக போறியா? ஐயோ, அவரை சாகடிக்க போறீங்களா? வேண்டாம் சார், இந்த பூவை போட்டு இல்லனா என் முகம் நல்லா இருக்காது சார். ஏய், உன்னோட கஷ்டம் நான் சாகறதா இல்ல பூம்பட்டு போறதா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்க ஃபேமிலி பிரச்சனை நிறுத்திட்டு மரியாதையா பணத்தை எங்க அடிச்சேன்னு சொல்லு. பணத்தை நான் அடிக்கல சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கண்ட்ரோல் ரூம்ல ஒரு நாள் ராத்திரி 5 பேர் வந்து குளிய சொல்லி ஒரு பைய பொழிச்சு வைக்கிறத நான் பார்த்தேன். அவங்க போனதுக்கு அப்புறம் சிங்கிள் ஆளு தைரியமா நான் அந்த பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். வேக்க திறந்தேன். கொத்துமல்லி கட்டு மாதிரி வெறும் 1000 ரூபாய் கட்டு. எனக்கு ஒண்ணும் புரியல.